ஹலோ மை டியர் வியூவர்ஸ். இந்த வீடியோ வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் சிச்சுவேஷன் பேஸ்டு ஒரு சீரீஸாக வரப்போகுது. நிறைய ஒரு 10, 20, 25 கிளாஸஸ் மாதிரி வருது. ஒரு சீரீஸாக வரும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இன்ட்ரோ கொடுக்க போகிறேன், இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போகிறேன். அதை நல்லா என்ன அப்படின்னு அதை வாசிச்சு அதுக்கு தமிழ் அர்த்தமும் நான் சொல்ல போகிறேன். பாருங்க, வாட் இஸ் கம்யூனிகேஷன்? கம்யூனிகேஷன்னா என்ன? It is the activity or the process of expressing the ideas and feelings or of giving people information. கம்யூனிகேஷன்னா அது வந்து நம்ம வந்து சில ஐடியாக்களை, நம்முடைய உணர்வுகளை மக்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுக்கக்கூடிய தன்மையை தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சப்போசிங் யூ ஹாவ் எ மெசேஜ், யூ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் த சேம் இன் எ வே தட் அலவ் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, அதை வந்து மற்றவங்களுக்கு புரியும்படியா சொல்றதுதான் கம்யூனிகேஷன். தட் அலவ் அதர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த சென்டென்ஸை பாருங்க. ஒன் வேர்ட் ஹாஸ் டு ஃப்ளோ ஸ்மூத்லி ஆன் டு தி நெக்ஸ்ட். ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தையோட ரொம்ப ஃப்ளோ பண்ணி போகணும். நெக்ஸ்ட் வார்த்தைக்கு கொடுக்கணும். ரெண்டாவது வார்த்தை மூணாவது வார்த்தை, மூணாவது வார்த்தை நாலாவது வார்த்தைக்கு இப்படி ஃப்ளோ மாதிரி போய்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதிரி, ஆறுல தண்ணி எப்படி போகுது அது மாதிரி. யூ ஹேவ் டு எம்பசைஸ் எ ஃபியூ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். சில வார்த்தைகள் வரும்போது அதை அழுத்தம் திருத்தமா சொல்ல பழகிடணும். தேர் ஷுட் பி நோ அன்நேச்சுரல் பிரேக்ஸ் ஆர் ஹெசிடேஷன்ஸ். அப்பப்போ வந்து பிரேக் போடுறது, இல்ல தயக்கம் பண்றது, பாசஸ் விடுறது, ஹால்டிங், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அன்நேச்சுரலா இருக்கக்கூடாது. அதெல்லாம் தவிர்க்கணும் நம்ம. யூ ஹேவ் டு கிவ் எனஃப் பாசஸ். எங்க நிறுத்தணுமோ அங்க கண்டிப்பா நீங்க நிறுத்தி தான் ஆகணும். அது ரெண்டாவது பிரெத் குரூப்ஸ். அப்போ வந்து நம்ம மூச்சு விடக்கூடிய ஒரு இத தன்மை வரும். கிட்டத்தட்ட 13 வார்த்தைகள் தான் நம்மளால வந்து அட் ஒன் கோ ஒரு மூச்சுல சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் சென்ஸ் குரூப்ஸ், நம்ம என்ன சொல்ல வரோம். சில சென்ஸ் குரூப் வந்து 3 வார்த்தையில முடிஞ்சிடும், சில சென்ஸ் குரூப் 5 வார்த்தையில முடியும், சில சென்ஸ் குரூப் வந்து ஒரே ஒரு வார்த்தையில கூட முடிஞ்சிடும். அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பீக் வித் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கான்பிடன்ஸா பேசணும். இதுதான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்கலான்னு பாக்குறேன். Shall I ask you a question? Shall I ask you a question? நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. If anybody says I have enough stock of words, will I be fluent? யாராவது உங்கள்ட்ட வந்து சார் எனக்கு நிறைய வார்த்தைகள் தெரியும், நான் ஃப்ளூயண்டா பேசிடுவேனா அப்படின்னு கேட்டா, நோ. யூ ஹேவ் டு ஹேவ் டிக்ஷன். அதை எப்படி சொல்லணும் அதான் டிக்ஷன். உங்களுக்கு வார்த்தைகள் தெரியறது பெருசு கிடையாது, அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதா டிக்ஷன். இட் ரெஃபர்ஸ் டு தி சாய்ஸ் இன் ஸ்பீச் அண்ட் ரைட்டிங். அதாவது நம்ம எழுதுறது அப்புறம் வந்து நம்ம பேசுறது, அந்த சாய்ஸ், அதுதான் வந்து நாங்க டிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சூசிங் த ரைட் வேர்ட் அண்ட் யூசிங் இட் அப்ராப்ரியேட்லி. சரியான வார்த்தைய சரியான இடத்துல சரியான நேரத்துல நம்ம போடுறது தான் டிக்ஷன். அதை சரியான முறையில உச்சரிக்கணும், அதுதான் டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஹவ் கான் டு எ ரெஸ்டாரண்ட். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க அண்ட் யூ நீட் சம் இட்லி டு பி ராப்ட் அப் இன் எ பேப்பர். ஒரு 4-5 இட்லி வாங்கணும். அதை வந்து டேக் அவே, அது பார்சல்னு சொல்லக்கூடாது, டேக் அவே. பார்சல் அப்படிங்கிறது இந்தியன் இங்கிலீஷ். உங்களுக்கு ஒரு 5 இட்லி வேணும்னுங்களா, 2 டேக் அவே வேணும். யூ ஹேவ் டு டெல் ஹிம் ஐ வாண்ட் சம் டேக் அவே. எனக்கு இப்போ நம்ம பாசையில் பார்த்தா பார்சல் தான். எனக்கு ஒரு இட்லி 5 வந்து ஒரு 2 டேக் அவே வேணும் அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன். அட் ஹோம் யூ கேன் ஓப்பன் தி டேக் அவே. நீ கொண்டு வந்த அந்த டேக் அவேயா இட்லியா நீங்க வந்து ஓப்பன் பண்ண முடியும். பட் அட் த ரெஸ்டாரண்ட் யூ கேனாட் க்ளோஸ் இட் ஆர் ஷட் இட். ஆனா ரெஸ்டாரண்ட்ல அது நீங்க க்ளோஸ் பண்ண முடியாது. ஷட் பண்ண வார்த்தை, அதாவது ஓப்பனுக்கு ஆப்போசிட் க்ளோஸ் அல்லது ஷட் இருந்தாலும் அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. டிசைட்ஸ் தவிரவும். ஃபார் இன்ஸ்டன்ஸ், உதாரணத்திற்கு, the word finish does not convey the same meaning as complete. finish அப்படிங்கிற வார்த்தை கம்ப்ளீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணை ஆகாது. finish அப்படிங்கிறது அதாவது அந்த முடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் அப்படிங்கிற அப்படி இல்லை, முற்றிலும் அப்படின்னு வந்துடும். அதுக்கு அதை விட கொஞ்சம் கூட்ட வார்த்தை கம்ப்ளீட். வேர்ட்ஸ் லைக் லிஃப்ட், லீவ் வித் கனோட் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ். இந்த லிஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை பாருங்க, உதாரணத்துக்கு, ஒய் இஸ் த சைல்டு கிரையிங், கேன் ஐ லிஃப்ட் அண்ட் கம்ஃபர்ட் இட். ஏன் அந்த குழந்தை ஆடுது. ஐ வாண்டட் டு டிராவல் அண்ட் லிஃப்ட் டு ரீச் த 7th floor. அப்புறம் வந்து த கவர்மெண்ட் லிஃப்டட் த
the district collectorate lifted at the government lifted the 144 அதை வாபஸ் வாங்கிட்டு இப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி லீவ், கேன் ஐ லீவ் எ மெசேஜ், கேன் ஐ லீவ் மை லக்கேஜ் ஹியர், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இந்த லிஃப்ட் லீவு இந்த மாதிரி வார்த்தைகளை வெவ்வேறு இடங்கள்ல நம்ம வெவ்வேறு அர்த்தத்துல பேசுறதுக்கு நம்மளால முடியும், எழுதவும் முடியும். டூ திங்ஸ் வில் ஹேப்பன். இப்போ ரெண்டு விஷயங்கள் இங்க நடக்கும். The words we know will let us down. நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் let us down காரவரி விட்டுரும். அது நமக்கு தோணாம போயிடும், நம்மளால பேச முடியாம போயிடும், நம்மளால எழுத முடியாம போயிடும். அண்ட் வாட் we don't know do not strike. நமக்கு தெரியாத வார்த்தைகள் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. இந்த ரெண்டு விஷயங்களும் எப்ப நீங்க பேச நினைச்சாலும் சரி, எழுத நினைச்சாலும் சரி நடக்கும். ரீசன் இஸ் சிம்பிள். இது காரணம் ரொம்ப சிம்பிள். We are not sufficiently exposed to the alien language. நம்ம எந்த லாங்குவேஜ், இப்ப நமக்கு இங்கிலீஷ் கத்துக்கிட விரும்பினா ஏலியன் லாங்குவேஜ்னா அது ஃபாரின் லாங்குவேஜ். இதுக்கு நம்ம எக்ஸ்போசர் ஆகல. அதாவது எந்த சிச்சுவேஷன்ல எந்த கான்டெக்ட்ல எப்படி பேசணும் அப்படிங்கிறத நமக்கு நம்மளை நாம உடன்படுத்தல. அதுதான் எக்ஸ்போஸ்ட் டு த ஏலியன் லாங்குவேஜ். இஃப் யூ அசிமுலேட் தி அபவ் பாயிண்ட்ஸ் இன் யுவர் மைண்ட், நான் மேல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க மனசுல ஏத்துக்கிட்டீங்கன்னா the language will be at the tip of your tongue. உங்க நாக்கு நுனியில இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும் பேசுறதுக்கு. I am sure you will not be tongue tied. உங்களுக்கு பேச்சு வராமல் இருக்காது. நிச்சயமா ரொம்ப ஃப்ளூயண்டா நீங்க பேச முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எக்கச்சக்க இருக்கு, நிறையவே இருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ் மூலமா பார்க்க முடியும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடலாம்னு பாக்குறேன். வாட் டு யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் சீரீஸ்? இதை ஒரு சீரீஸா போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்க, திஸ் சீரீஸ் attempts to improve and make you think in a non-linear way. லீனியர் வேர்னா நேர்கோடு, நான் லீனியர் வேர்னா நேர்கோடு அல்ல. அங்கட வளைஞ்சு கழிஞ்சு போய் நம்ம சொல்ல விஷயத்த ஆனா அதுக்கு ரிலேட்டடா தான் பேச போறோம். இட் இஸ் மென்ட் ஃபார் லெவல் 2 ஸ்டூடெண்ட்ஸ். இது லெவல் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கோயிங் எக்ஸ்ட்ரா மைல் வில் டேக் யூ டு பிளேசஸ். இதுல உங்க பார்ட்டிசிபேஷன் நீங்க இன்னும் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இந்த சீரீஸை பார்க்க ஆரம்பிச்சாச்சுன்னு சொன்னா நீங்க எங்கேயோ போயிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறையவே இருக்குது. இப்போ நம்ம சிச்சுவேஷனுக்குள்ள நுழையலாம். ஒரு 5 சிச்சுவேஷன் பாருங்க. சிச்சுவேஷன் நம்பர் 1 பாருங்க. வாட் டு யூ சே இன் தீஸ் சிச்சுவேஷன்ஸ்? என்ன அப்படின்னா, யூ ஃபீல் ஷிவரிங், நடுங்கிட்டு இருக்கீங்க. ட்ரம்பிளிங், ரெண்டு ஒன்று தான். ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு டர்ன் டவுன் த ஸ்பீட் ஆஃப் த ஃபேன்ஸ். ஃபேனோட ஸ்பீடை குறைக்கணும். அது எப்படி கேட்பீங்க அப்படிங்கிறதான். இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ஸ்பீடு. இந்த ஸ்பீடை என்னால பொறுக்க முடியல, தாங்க முடியல. ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ் ஸ்பீடு. இந்த ஐ கான்ட் ஸ்டாண்ட் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னா அந்த ஒரு நிலைமையை என்னால பொறுத்துக்கிட முடியல அப்படின்னா டாலரேட் அப்படிங்கிற அர்த்தம். could you please turn down the fan? இந்த ஃபேனை நீங்க டேர்ன் டவுன் அப்படின்னா குறைக்க முடியுமா? அந்த 3, 4, 5 அப்படிங்கிற அந்த இதை குறைக்க முடியுமா? could you please turn up? இதை கூட்ட முடியுமா? could you please turn off? ஃபேனை ஆஃப் பண்ணிட முடியுமா? இந்த மாதிரி அர்த்தங்கள். இந்த மாதிரி நம்ம பேச பழகணும். இது சிச்சுவேஷன் நம்பர் 1. அப்புறம் சிச்சுவேஷன் நம்பர் 2 பத்தி சொல்லலாம்னு பாக்குறேன். சிச்சுவேஷன் நம்பர் 2 பாருங்க. யூ டூ நாட் நோ ஹவு டு சென்ட் அன் இமெயில். நமக்கு இமெயில் அனுப்ப தெரியலன்னு வச்சுக்கூடாம, ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு சென்ட் ஆன் யுவர் பிஹாஃப். உங்க சார்பில், ஆன் யுவர் பிஹாஃப்னா உங்க சார்பில் உங்க ஃப்ரெண்டை அதை அனுப்ப சொல்லி சொல்றீங்க. எப்படி சொல்வீங்க? அதுக்கு ஆன்சர் பாருங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு சென்ட் திஸ் மெயில். இந்த மெயிலை எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. would you please send an email? it is urgent. இந்த இமெயில் கண்டிப்பா அனுப்பித்தான் ஆகணும், ரொம்ப அர்ஜென்ட். நீங்க அனுப்ப முடியுமா? இந்த மாதிரி ஆன்சரை சிச்சுவேஷன் நம்பர் 2ல நாங்க கொடுத்துருக்கிறோம். இப்போ அடுத்தது சிச்சுவேஷன் நம்பர் 3. யூ வாண்ட் டு அரேஞ்ச் a dinner. நீங்க ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி பேசுவீங்க? ஆன்சர் பாருங்க. கேன் ஐ ஃபிக்ஸ் அப் யுவர் டின்னர்? அப்படி சொல்லிட்டு எந்த ஹோட்டல், எந்த ரெஸ்டாரண்ட் நீங்க அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கலாம். ஹவ் அபவுட், வாட் அபவுட் ஹேவிங் டின்னர் அட் தாஜ்? தாஜ்ல நம்ம டின்னர் வச்சா எப்படி இருக்கும்? அதான் ஹவ் அபவுட், வாட் அபவுட். அப்புறம் பாருங்க. ஷால் வி ஹேவ் அவர் டின்னர் அட் ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ? ஆப்பிள் ட்ரீ ஹோட்டல்ல நம்ம டின்னர் வச்சுக்கிடலாமா? ஸோ இந்த மாதிரி 3 முறைகள்ல இந்த சிச்சுவேஷன் நம்பர் 3 நம்ம சொல்ல முடியும். அப்புறம் சிச்சுவேஷன் நம்பர் 4 பாருங்க. பிரிங் அவுட் த டிஃபரன்ஸ். இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் சொல்லுங்க. நான் அதை தமிழ சொல்ல போறேன். நம்பர் 1 பாருங்க. டோன்ட் டேக் இட் டு யுவர் ஹார்ட் டு பி அப்செட் அபவுட் சம்திங். அதாவது இதை மனசுல போட்டு
புதைக்காதீங்க, இதே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, மறந்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது நம்பர் 1. நம்பர் 2 பாருங்க, டோன்ட் கெட் டிஸ்ஹார்ட்டன்ட், டோன்ட் ஃபீல் சாரி. நீங்க இதை நினைச்சுக்கிட்டு வந்து ரொம்ப மனம் உடையாதீங்க. சாரி எல்லாம் ஒன்றும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும். டோன்ட் பி டிஸ்கஸ்டட், அருவருப்பா நினைக்காதீங்க. ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் டிஸ்லைக். டிஸ்கஸ்ட் அப்படிங்கிறது அருவருப்புன்னு அர்த்தம். ஸ்ட்ராங் ஃபீலிங் ஆர் டிஸ்லைக், அந்த மாதிரி இடங்களில் டிஸ்கஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து பயன்படுத்தணும். 4 பாருங்க, டோன்ட் ஃபீல் டிசப்பாயிண்டட். நீங்க ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கீங்க, அந்த ஃப்ரெண்டு சொன்ன நேரத்துக்கு அங்க வரல, அப்ப டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் டோன்ட் ஃபீல் டிசப்பாயிண்டட். சம்திங் இஸ் நாட் ஹேப்பனிங் ஆஸ் யூ எக்ஸ்பெக்டட். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்தால அந்த சம்பவம் நடக்கல, அப்போ நமக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் வரத்தான் செய்யும். டிசப்பாயின்மெண்ட்டுக்கு மேல வந்து ஒரு ஒரு வேர்டு இருக்கு, அது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுக்கு அடுத்த ஒரு ஃபீலிங் அது. ஸோ இது சிச்சுவேஷன் நம்பர் 4. இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல சிச்சுவேஷன் நம்பர் 5 தான் கடைசியா இருக்க போகுது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பை த பை அண்ட் பை ஆல் மீன்ஸ்? பை த பை அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கும் பை ஆல் மீன்ஸ் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்சர் பாருங்க. we have to use by the by to change the course of the conversation. நம்ம வந்து கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து பை த பைய சொல்லி அந்த கான்வர்சேஷனோட போக்கை வந்து நம்மளால மாற்ற முடியும். நீங்க ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்ப பை த பை அல்லது பை த வே பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அந்த விஷயத்த இந்த பை த பை அல்லது பை த வே சொல்லி அந்த விஷயத்த கன்வே பண்ணிடலாம். இதான் பை த பை அல்லது பை த வே. அப்புறம் யூ ஹேவ் டு யூஸ் பை ஆல் மீன்ஸ் இன் த சென்ஸ் ஆஃப் வித் ஆல் மை ஹார்ட். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்காருன்னு வைங்களேன், கேன் ஐ ஸ்மோக் ஹியர் அப்படின்னு கேட்காரு, நான் இங்க சிகரெட் குடிக்க முடியுமா? பை ஆல் மீன்ஸ் அப்படின்னா தாராளமா. இந்த தாராளமா அப்படின்னு தமிழ் சொல்றோம் பார்த்தீங்களா, இதுதான் பை ஆல் மீன்ஸ் வித் ஆல் மை ஹார்ட். கேன் ஐ ரிலாக்ஸ் ஹியர், இங்க வந்து ரிலாக்ஸ் பண்ண முடியுமா? பை ஆல் மீன்ஸ். என்ன, கேன் ஐ ஹாவ் மை மீல், இங்க வச்சு நான் சாப்பிட முடியுமா? பை ஆல் மீன்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஆள்கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்குறீங்க, அந்த இடத்துல தாராளமா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் உண்டோ அந்த அர்த்தம் தான் பை ஆல் மீன்ஸ். இது ஒரு ஃப்ரேஸ். பை த பை இஸ் ஈக்குவல் டு பை த வே. ஸோ இந்த மாதிரி நாம வந்து சிச்சுவேஷன் பேஸ்டு கான்வர்சேஷன்ஸ், அப்புறம் வந்து எந்தெந்த சிச்சுவேஷன்ல எந்தெந்த வார்த்தைகள் வரும், ஒவ்வொரு வார்த்தைகளும் வெவ்வேறு இடங்கள்ல எப்படி பயன்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இங்கிலீஷ் பேசுறது வந்து ரொம்ப 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 ஈஸியா போயிடும். நம்ம ஃப்ளூயண்டா பேச ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கைய ரொம்ப ஆழமா விதைச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு நிறையவே இருக்கு. இதை வந்து நீங்க லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க, அந்த ஆல் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. தேங்க்யூ.